சொத்து ஒருத்தரோட சொந்தமா இருக்கு, அவர் வந்து நமக்கு செயல் எழுதி கொடுக்கல, அவருடைய பவர் ஆஃப் அட்டர்னி வந்து நமக்கு செயல் எழுதி கொடுத்துக்கிறாரு. இல்ல சொத்து ஒரு சொத்துக்கு சொந்தமா இருக்கு, அதை வந்து பில்டர் பவர் வாங்கி அது பவர் பில்டர் வந்து நமக்கு செயல் எழுதி கொடுக்குறாரு. இல்ல ஒரு சொத்து ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கு, ஒருத்தர் ஒரு லேண்டை டெவலப்மெண்ட் பண்ணி நான் தான் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றேன், நான் தான் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி வச்சிருக்கேன், நான் தான் உங்களுக்கு ஒரு செயல் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும், என்னென்னமான டாக்குமெண்ட், என்னென்னமான வாய்ப்பு, என்னென்ன மாதிரி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி தவிர்க்கணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதுதான் இந்த வீடியோல பார்க்கணும். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. முதல்ல இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் அட்டர்னினா என்னன்றதை பார்ப்போம். பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னா என்னன்னா, ஒருவர் தான் ஒரு வேலையை செய்ய முடியலைன்னா அதை வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பவர் எழுதி கொடுத்து அந்த பவர் மூலியமா நான் செய்ய வேண்டிய வேலையை நீ போய் செய்யன்னு சொல்லி கொடுக்கறது தான் பவர் ஆஃப் அட்டர்னி. ஸோ பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்தவரை ரெண்டு விதமான பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கு. ஒன்று ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி, ஒன்னொன்று ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி என்னன்னா ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யறதுக்கு கொடுக்கறது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஒரு உதாரணத்துக்கு நானே டாக்குமெண்ட்ல செயலிட கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், பட் இதை வந்து என்னால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியாது, நீயே கொண்டு பிரசன்ட் பண்ணி நீயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு போட்டு ஸ்பெசிஃபிக்கா ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி. ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னினா நிறைய விஷயங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்கறது தான் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி. லேண்ட் டீலை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் வந்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், சேல் அக்ரிமெண்ட்டை போடணும், சேலீடை போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், காசு வாங்கணும், பொசிஷனை கொடுக்கணும், டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், இப்படி நிறைய பவர் எல்லாமே அதில் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கி தான் நமக்கு வந்து ஒரு டெவலப்பரோ பில்டரோ இல்லை வேற யாரோ அடுத்த ஓனரை தவிர வேற யாரும் நமக்கு சேலீடு போட்டு கொடுக்குறாரு தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலமா ஒருத்தர் சொத்தை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பவர் ஆஃப் அட்டர்னியோட வேலிடிட்டி அப்படின்னா பவரை கொடுத்தவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு இந்த பவருக்குள்ள செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு வந்து பவரை வந்து ஒருத்தர் வந்து ஜனவரியில கொடுக்குறாரு, இப்போ வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிசம்பர்ல வச்சிருக்கோம், அதே வருஷம் டிசம்பர்ல வச்சிருக்கோம். இதுக்கு இடையில அவர் வந்து அக்டோபர்ல அவர் இறந்துட்டாரு வச்சுக்கீங்களேன். அவர் இறந்த சமயத்துல அவர் இறந்த விஷயம் யாருக்குமே தெரியாம இந்த அவர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர் வந்து நான் வந்து செயலீடு எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செயலீடோட வேலிடிட்டி என்னன்னா அந்த செயலீடு செல்லாது. ஏன்னா பவருக்கு வேல்யூ எப்போ எத்தனை நாள் வேலிடிட்டினா அதுல வந்து பவருக்கு வேலிடிட்டி எத்தனை நாள் குறிப்பிட்டிருக்காங்களோ அத்தனை நாள், இல்லைன்னா அவர் உயிரோட இருக்கிற வரை, இல்லைன்னா அவர் வந்து பவரை ரிவோக் பண்ண வரைக்கும், ரிவோக்னா கேன்சல் பண்ற வரைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஜனவரியில பவர் கொடுக்குறாரு, அவர் வந்து மார்ச்ல இறந்து போயிட்டாருன்னா அந்த பவரை செத்து போயிடும், பவருக்கு வேலிடிட்டி. அந்த பவரை வச்சு அவர் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர் யார் பவர் வாங்கியிருக்காரோ அவர் வந்து டாக்குமெண்ட் படி வித்தா வைக்க கூடாதுன்றது, வித்தா செல்லுபடி ஆகாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது பவர் இன்னைக்கு ஜனவரியில கொடுக்குறாரு, அவர் மார்ச்ல வந்து இந்த பவரை நான் கேன்சல் பண்றேன்னு ஒரு கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜூன்ல போய் அதை மறைச்சி வந்து அவர் வேற பவரை நான் ஒரு பவர் ஏஜென்ட் எழுதி கொடுத்தாலும் அப்பவும் அந்த பவர் செல்லாது. ஸோ நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலியமா ஒருத்தர் சொத்து வாங்குறோம்னா நமக்கு ரெண்டு ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு, அந்த பவர் ஒருத்தவர் வந்து உயிரோட இருக்காரா அப்படின்ற விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பவரை வந்து கேன்சல் பண்ணாம இருக்கிறாரான்றதே ஒண்ணு. ஸோ நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் சொத்தை வாங்குறது இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு பவரை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஓகேன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேல ஒரு மாசம் கழிச்சு பவரை கொடுத்து ஜனவரியில பவர் கொடுத்துறாரு, பிப்ரவரியிலும் ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல்லே மேலே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அந்த ஆள் உயிரோட பவர் கொடுத்தாலும் உயிரோட இருக்காரு, லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, டாக்டர்கிட்ட போய் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ அது அவங்க ரெஜிஸ்டார் அவங்களோட சேஃப்டி பண்றதுக்குண்டான ஒரு மெத்தடாலஜி. இப்போ நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலியமா ஒருத்தர் சொத்து வாங்குறோம், நம்ம பர்சனலா அந்த எழுதி கொடுத்தோட போய் நேர்லயே பார்த்தோ இல்லை வேற ஏதாவது வகையிலோ அந்த பவர் கொடுத்தவர் உயிரோட இருக்கிறாரான்றது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த பவரை கேன்சல் பண்ணி உயிரோட அந்த பவர் இன்ஃபோர்ஸா இருக்கா அதை கேன்சல் பண்ணாம இருக்கான்றதே பார்க்கணும். அது பவர் இன்ஃபோர்ஸா இருக்கா கேன்சல் பண்ணாம இருக்கான்றதை எப்படி பாக்குறது அப்படின்னா, அந்த பவர் எந்த பவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் பவர் கொடுத்தாங்களோ அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க அந்த ஒரு ரீசெக்அப் பண்ணி இந்த பவர் கேன்சல் பண்ணிருக்காங்களா, இது அப்படி உயிரோட இது இன்ஃபோர்ஸ்ல இருக்கா, இது கேன்சல் பண்ணாம இருக்கான்றதை பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்து தான் வாங்கணும். ஸோ பவர் ஆஃப் அட்டர்னி மூலியமா சொத்து வாங்குறதுல நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு. பவர் ஆஃப் அட்டர்னி இறந்திருந்தாலும்
பவர் கொடுத்தவர் இறந்திருந்தாலும் நம்ம அது மூலியமா பவர் அந்த நமக்கு அந்த அவருக்கு பவர் பெற்றவருக்கு பவர் அடிப்படையில் செயல்பட அதிகாரம் இல்லை. அப்படி செயல்பட்டாலும் அது சட்டப்படி செல்லாத ஒரு விஷயமாக ஆயிடும். சப்போஸ் பவர் கொடுத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி ஏஜென்ட் வந்து ஒரு செயலீடு போட்டு கொடுத்தா அந்த செயலீடுக்கும் மதிப்பு கிடையாது, வேல்யூ கிடையாது, செயலீடு செல்லாது. அதே மாதிரி பவரை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் செயலீடு பண்ணியிருந்தா கூட அதுவும் செல்லாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல பவர் ஆஃப் அட்டர்னி மூலியம் மொத்த சொத்து வாங்குறோம்னா அந்த பவர் கொடுத்த உயிரோட இருக்காரா, பவர் உயிரோட இருக்கா, பவர் இன்ஃபோர்ஸ்ல இருக்கா, பவரை கேன்சல் பண்ணாம இருக்கிறாங்களா என்பதை செக் பண்ணி பார்த்து தான் நம்ம சொத்து வாங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டாபிக்கில் முக்கியமான விஷயங்கள் என்றதை அடுத்த வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும், ரஷ்யாக் லா டியூப் என்ற இங்கிலீஷ் சேனலும், அலி அசோசியேட் சென்னை இந்த கூகுள் வெப்சைட்ல நம்ம வீடியோக்களும் பிளேலிஸ்ட் இருக்கு. அதை பார்த்து உங்களுக்கு தேவையான சட்ட அறிவை பெருக்கிங்க, உங்களோட சட்ட சந்தேகங்களே தீர்த்துக் கொள்ளுங்க. அதையும் தொடர்ந்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் ஐ வில் கிவ் யூ நெசசரி கன்சல்டேஷன் ஆர் உங்களுக்கு சந்தேகங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். முடிந்தால் உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நல்ல டாபிக்கோட உங்களுடைய வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஷ்யாக் அலி. நன்றி, வணக்கம்.